இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, அயன் பாக்ஸு, லைட்டு. ஸோ லைட்டு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், டிவி ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், மிக்ஸி ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் ஒரு 3 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் வரும்? ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஃபார்முலா வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக ஒரு தோராயமாக? ஓகே, ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் டிவி யூஸ் பண்ணுறீங்க, ஓகே, அதேமாதிரி டிவி லைட் யூஸ் பண்ணுறீங்க, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க, மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்க, அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ டிவி பார்த்திங்கன்னா டிவியோட வாட்ஸ் வந்து 1000 வாட்ஸ், 100 வாட்ஸு, டியூப் லைட் வந்து 40 வாட்ஸு. ஓகே, அதுவே வாஷிங் மிஷின் வந்து 300 வாட்ஸு, ஃப்ரிட்ஜ் வந்து 300 வாட்ஸு, மிக்ஸி 450 வாட்ஸு, அயன் பாக்ஸு 250 வாட்ஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா கிலோ வாட்ஸ். அந்த யூனிட்டை வந்து நம்ம கிலோ வாட்ஸ் ஹவர்னு தான் சொல்கிறோம். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா லோடு வாட்ஸு இன்ட்டு ஹவர் டிவைடட் 1000. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து இப்போ நம்ம யூனிட்டு, ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ யூனிட் வரும் ஒரு மாதத்துக்கு, அதுதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? கிலோ வாட்ஸ் ஹவர், அதான் யூனிட் இஸ் ஈக்குவல் டு லோடு வாட்ஸு. நம்ம யூஸ் பண்ணுறோம்ல லோடு, லைட்டு அல்லது ஃபேனு லைட்டு அல்லது டிவி, அதான் லோடு, அதோட வாட்ஸு. ஓகே, இன்ட்டு ஹவர்ஸு, எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டிவைடட் 1000. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிவி பார்க்க போகிறோம். டிவியோட வாட்ஸ் எவ்வளவு? 100 வாட்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க? 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டிவியோட வாட்ஸ் எவ்வளவு? 100 வாட்ஸும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் நீங்கள் டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா போடுங்க. யூனிட் இஸ் ஈக்குவல் டு லோடு வாட்ஸ் எவ்வளவு? டிவியோட வாட்ஸ் வந்து 100. எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறோம்? ஹவர்ஸ் 6 மணி நேரம். ஃபார் டே வந்து நீங்கள் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க. டிவைடட் 1000 போட்டோம்னா எவ்வளோ வருது? 600 டிவைடட் 1000. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 0.6 கிலோவாட் ஹவர். இது ஃபர் டேக்கு. நீங்கள் டிவி வந்து 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ யூனிட் ஓடும்? 0.6 யூனிட் தான் ஓடும் ஒரு நாளைக்கு. அதே ஒரு மாதத்துக்கு போட்டிங்கன்னா 0.6 இன்ட்டு 30, ஒரு மாதம் வந்து 30 நாள். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 0.6னா 30 நாளைக்கு எவ்வளவு? ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 0.6 இன்ட்டு 30. ஸோ டோட்டல் 18 கிலோவாட்ஸ் ஹவர் அப்படின்னா 18 யூனிட் ஒரு டிவி மட்டும். இப்போ இதுலேருந்து எப்படி என்ன தெரியுது உங்களுக்கு? டிவி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 18 யூனிட் வருது. ஓகே, அதே மாதிரி அடுத்தது என்னது? டியூப் லைட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. டியூப் லைட்டோட வாட்ஸ் எவ்வளவு? 40 வாட்ஸ். ஓகே, எத்தனை டியூப் லைட் யூஸ் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 5 டியூப் லைட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதே மாதிரி 5 டியூப் லைட்டு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஆனில் வச்சுருக்கீங்க? 6 மணி நேரம் ஆனில் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ யூனிட்டோட ஃபார்முலா என்ன? லோடு வாட்ஸு இன்ட்டு ஹவர் டிவைடட் 1000. ஸோ லைட்டோட வாட்ஸ் வந்து எவ்வளவு? 40 வாட்ஸ். 5 லைட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ 5 இன்ட்டு, ஸோ 40 எவ்வளவு? 200 வாட்ஸ். ஸோ லோடு வாட்ஸ் எவ்வளவு? டோட்டல் 5 லைட்டோட டோட்டல் வாட்ஸ் 200. எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க? 5 லைட்டு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டிவைடட் 1000. ஸோ போட்டால் எவ்வளோ வருது? 1200 டிவைடட் 1000. ஸோ டோட்டல் எவ்வளவு? 1.2 கிலோவாட் ஹவர் அப்படின்னு யூனிட். ஓகே, 1.2 யூனிட் ஃபார் டே. 5 லைட்டு வந்து 6 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1.2 யூனிட் வருது. ஓகே, இப்போ நீங்கள் 5 லைட்டு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வருது? 1.2. அதுவே 30 நாளும் உங்கள் 30 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? 1.2 இன்ட்டு 30 போட்டோன்னா எவ்வளவு? 36 யூனிட் வரும். ஓகே, 5 லைட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1.2. அதே ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 36 யூனிட்டு. ஓகே, இப்போ லைட்டோட யூனிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டோம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு 36 யூனிட் வருது. ஓகே, அடுத்தது வாஷிங் மிஷின். அதோட வாட்ஸ் எவ்வளோ? 300 வாட்ஸு. அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ யூனிட்டோட ஃபார்முலா என்ன? லோடு வாட்ஸ் எவ்வளவு? 300 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டிவைடட் 1000. ஸோ போட்டோம்னா 300 டிவைடட் 1000. ஸோ டோட்டல் எவ்வளோ வருது? 0.3 கிலோவாட் ஹவர். ஸோ ஃபார் டேக்கு 0.3 யூனிட் தான் வரும். வாஷிங் மிஷின் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு வாஷிங் மிஷினால் எவ்வளோ யூனிட் வரும்? 0.3 யூனிட் வரும். அதுவே 30 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? 0.3 இன்ட்டு 30. ஸோ 9 யூனிட். ஓகே, ஸோ வாஷிங் மிஷின் ஒரு நாளைக்கு 1 ஹவர் யூஸ் பண்ணிங்கன்னா 30 நாளைக்கு
9 யூனிட் வரும். ஓகே, இப்போ டிவி நம்ம பார்த்தாச்சு, லைட்டு பார்த்தாச்சு, வாஷிங் மிஷின் பார்த்தாச்சு. அடுத்தது ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜோட வாட்ஸ் எவ்வளவு? 300. ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ரன் ஆகுது ஃப்ரிட்ஜு. ஸோ அது வந்து கம்ப்ரஸர் ரன் ஆனால் தான் ஸோ லோடு எடுக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக தான் ஆனில் வச்சுருப்போம், ஆனால் கம்ப்ரஸர் வந்து கண்டினியூஸாக ஆனில் இருக்காது. ஓகே, எப்போ வந்து ஸோ டெம்பரேச்சர் கம்மியாகுதோ அப்போ தான் மறுபடியும் ஆன் ஆகும், மறுபடியும் ரீச் ஆன பிறகு ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மணி நேரம் கம்ப்ரஸர் ரன்னிங்லேயே இருந்தால் தான் இந்த 30 வாட்ஸ் வந்து லோடு எடுக்கும். ஓகே, ஸோ 3 மணி நேரம். ஓகே, ஃப்ரிட்ஜோட வாட்ஸு 300, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜ் ஓடுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த கம்ப்ரஸர் ஓடும்போது தான் 300 வாட்ஸ் எடுக்கும். ஸோ நார்மலாக வந்து 300 வாட்ஸ் எடுக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா யூனிட் ஒரு ஃபார்ம்லான்னா லோடு வாட்ஸ் 300 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். வாஷிங் மிஷின் இது ஃப்ரிட்ஜு 3 மணி நேரம். ஸோ டிவைடட் 1000 போட்டோன்னா எவ்வளவு? 900 டிவைடட் 1000 0.9 யூனிட்டு ஃபார் டேக்கு. அதுவும் 30 நாளைக்கு நமக்கு வேணும்னா 0.9 இன்ட்டு 30 போட்டோன்னா 27 யூனிட். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கம்ப்ரஸரில் ரன்னில் இருந்தால் ஒரு நாளைக்கு 0.9. ஸோ 30 நாளைக்கு 27 யூனிட்டு ஃப்ரிட்ஜு வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கம்ப்ரஸர் ரன்னில் இருந்தால் ஒரு மாதத்துக்கு 27 யூனிட். ஓகே, அதுவே மிக்சியோட வாட்ஸ் எவ்வளவு? 450 வாட்ஸு. ஓகே, ஸோ மிக்சி ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, மிக்சி ஏதாவது அரைக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் தான் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும்னா யூனிட்டோட ஃபார்முலா லோடு வாட்ஸ் எவ்வளவு? 450. ஸோ எவ்வளோ நிமிஷம் யூஸ் பண்ணுறீங்க? 15 நிமிஷம். ஸோ 0.15 டிவைடட் 1000. ஸோ போட்டோம்னா 45 டிவைடட் 1000. ஸோ போட்டோம்னா 0.045 யூனிட் தான் வரும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் மிக்சி யூஸ் பண்ணிங்கன்னா 0.045 யூனிட் வரும். அதே ஒரு மாதத்துக்கு போட்டோம்னா 0.045 இன்ட்டு 30. ஸோ 1.35 யூனிட் மட்டும் தான் வரும் ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 1.35 யூனிட் தான் வரும். ஓகே, அதுவே அயன் பாக்ஸு வாட்ஸ் எவ்வளவு? 750 வாட்ஸ். ஓகே, அது ஒரு அயன் பாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் யூஸ் பண்ணுறேன், அரை மணி நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா இப்போ யூனிட் ஃபார்முலா என்ன? லோடு வாட்ஸ் 750 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க? 30 மினிட்ஸ். ஸோ 0.5 டிவைடட் 1000. இப்போ போட்டோம்னா 375 டிவைடட் 1000 டோட்டல் 0.37 யூனிட்டு. ஸோ 30 நிமிஷம் நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 0.375 யூனிட் வரும். ஓகே, அதுவே 30 நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.375 இன்ட்டு 30. ஸோ டோட்டல் 11.25 யூனிட் வரும் மிக்சி. ஓகே, அரை மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 11.25 யூனிட் வரும். ஸோ இப்போ டோட்டல் யூனிட் நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ டிவியோட யூனிட்டு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சி, அயன் பாக்ஸ். ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா 18 வந்து டிவியோட ஒரு மாதம் டிவி யூஸ் பண்ணுறது 18 வாட்ஸு ஒரு மாதத்துக்கு. ஓகே, ப்ளஸ் டிவி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் வருது? 18 யூனிட்ஸ். ஸோ 18. அதே மாதிரி டியூப்லைட் 5 டியூப்லைட்டு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம், மாதம் எவ்வளோ வருது? 36 யூனிட். ஸோ 18 + 36. அதே மாதிரி வாஷிங் மிஷின் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ மாதத்துக்கு எவ்வளோ வருது? 0.9. ஸோ ப்ளஸ் 0.9. அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு 3 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு, ஸோ மாதத்துக்கு எவ்வளோ வருது? 27. ஸோ ப்ளஸ் 27 ப்ளஸ் மிக்சி நீங்கள் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ மாதத்துக்கு எவ்வளோ வருது? 1.35 ப்ளஸ் 1.35. அயன் பாக்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்துச்சு? 11.25. ஸோ டோட்டலாக போட்டோம்னா 102 யூனிட். ஸோ 102 யூனிட் தான் ஸோ வரும் ஒரு மாதத்துக்கு. ஸோ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது ஒரு மாதத்துக்கு? ஸோ 102 யூனிட் தான் வரும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ வீட்டில், அதே மாதிரி எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸோ எவ்வளோ யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக ஸோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.